அந்த அலர்ஜி இருந்தால் சளி எப்படி பரவி இருக்கும், அந்த அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ் மாதிரி தான் இருக்கும். வெள்ளணுக்கள் கூட தான் இருக்குது, அது இன்ஃபெக்ஷனுக்குள்ளது தான். 4 to 11,000 வரைக்கும் இருக்கலாம், 14,600 இருக்குது. ரத்த அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. வெள்ளணுக்குள்ள ஈயோசினபிள் கவுண்ட் வந்து கூட இருக்குது, அது சளி பிடிக்கிற செல், அது 150க்கு 170 இருக்குது. இதுவும் இன்ஃபெக்ஷனுக்குள்ளே தான், இஎஸ்ஆர் 20க்கு 25. வைட்டமின் டி ஓரளவு ஓகே தான். இது டோட்டல் அலர்ஜி வந்து அவங்க ஏஜுக்கு 60 வரைக்கும் ஓகே, அவங்க 446. ஸோ அலர்ஜி சம்மந்தமாக அவங்களுக்கு ரொம்ப இருக்குது. இது வந்து ஒரு லுக்ஸ் லைக் அந்த அலர்ஜி இருந்தால் சளி எப்படி பரவி இருக்கும், அந்த அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ் மாதிரி தான் இருக்குது. வேறு நிமோனியாவோ டிபி அந்த மாதிரிலாம் இல்லை. அதான் இந்த இன்ஃபெக்ஷனை காட்டுதில்ல, இதெல்லாம் நம்ம குறைச்சாலே ஃபீவர்லாம் இறங்கிடும். அலர்ஜிக்கு மாத்திரை போடும்போது அது அடிக்கடி சளி பிடிக்கிறது நின்றுடும். சரிண்ணா, இப்போ வந்து உங்களுக்கு ஜான்வரிலேருந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்குண்ணா. அப்போ ஜான்வரி 25 போன வருஷத்தில் இருந்துச்சுன்னா நியர்லி 1 இயருக்கு மேலே இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கு வேறு அந்த அலர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக நார்மலுக்கு வந்துடும், இருக்கிற பக்குவத்தை வச்சு நார்மலுக்கு வந்துடும்.